ரீசெண்டா நடந்த தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல சிங்கர் சின்மய் வந்து ஒரு பாட்டு பாடுனாங்க. தக் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்ட ஆக்சுவலா ஆல்பம்ல யார் பாடியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, தீ தான் பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாட்ட ஆடியோ லான்ச்ல சின்மய் பாடுனாங்க. ஸோ இந்த பாட்டுக்கு வரவேற்பு வந்து இப்ப தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இப்ப ட்ரெண்டாவும் அதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க இவ்வளோ நல்லா பாடுறாங்க, இவங்களே பாட வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கன்டினியூவா வரத பார்த்துட்டு சின்மய் ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. என்னதான் பேன் பண்ணியிருக்காங்களே தமிழ் சினிமால, ஸோ நான் எப்படி பாட முடியும்? இந்த ஆடியோ லான்ச்ல பாடுனதே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பதான் தமிழ் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது இவங்க வந்து தமிழ் சினிமாலேருந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சின்மய் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு 2 இயர் பேக் ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்து ரேஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் இந்த சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. ஸோ அதனால இவங்க வந்து தமிழ் சினிமாலேருந்து டோட்டலாக நாங்கள் பேன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்போவே பண்ணியிருக்காங்க. அது நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இந்த ஆடியோ லான்ச்சில் இவங்க இந்த சாங்கை பாடின உடனே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ரசிகர்கள் கண்டினியூவாக கமெண்ட் பண்ணதை பார்த்துட்டு இவங்க ஒரு ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தமிழ் ஆடியன்ஸ்க்கு மொத்தமாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்தினால தான் இவங்க வந்து ஒதுக்கப்பட்டு இருக்காங்களா, ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போது ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்மையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்னென்னா, இந்த மாதிரி தப்பெல்லாம் எடுத்து சொன்னால் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் தான் வரும் போல இருக்குது. ஸோ என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, என்னை வந்து மொத்தமாக எந்த ஆடியோலையும் டப்பிங்லையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா, அப்படி இருக்கும்போது நீங்கள் 96 அண்ட் தென் பிகில் படத்துக்கெல்லாம் எப்படி வந்து நீங்கள் டப்பிங் கொடுத்தீங்க? அது மட்டும் இல்லாமல் லியோலாம் பார்த்திங்க அப்படின்னா த்ரிஷாவுக்கு டப்பிங் நீங்கள் தான் கொடுத்தீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, இந்த இஷ்யூலாம் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நான் 96 அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா பிகிலுக்கு நான் வந்து சாங் பாட்டு நான் டப்பிங் கொடுத்தேன். அதுக்கடுத்து லியோவில் த்ரிஷாவுக்கு நான் டப்பிங் கொடுக்கறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆச்சு. அது லோகேஷ் கனகராஜ் தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி என்னை வந்து டப்பிங் பண்ண வச்சார். அதுக்கடுத்து யார் அந்த டப்பிங்கை பண்ணது, ஸோ எதனால் இவங்களை பண்ண வச்சிங்கன்னு சொல்லிட்டு ராதா ரவி வந்து பயங்கர ப்ராப்ளம் பண்ணார். ஸோ இந்த மாதிரி இவர் லியோ படத்தில் நான் த்ரிஷாவுக்கு டப்பிங் பண்ணதை வச்சியே இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணதுனால ஸோ எந்த ஒரு டப்பிங் செஷன்லையும் எந்த ஒரு சாங்குக்கும் யாருமே என்னை கூப்பிடாம இருந்தாங்க. இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் ஏஆர் ரகுமான் சார் தான் என்னை வந்து இந்த சாங்கை பாட சொல்லி ட்ரை பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டு என்னை பாட வச்சார். ஸோ இப்போ தான் இந்த தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது தெரியப்படுத்துறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பட் இப்போ உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கிறது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. கடந்த ஒரு 6 வருஷமாக நான் இந்த ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆடியோ லான்ச்சில் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம தமிழ் ஆடியன்ஸுடைய ரியாக்ஷன் என்னென்னா, சினிமா ஃபீல்டில் ஒரு நல்ல கலைஞனை வர வைக்கணும், பட் அவங்க பண்ணுற தப்பை எடுத்து சொன்னால் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா, இது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டில் இப்போ வரையும் அப்படி தான் இருக்காங்களா அவங்களான்னு கேட்டதுக்கு, எஸ் இன்னும் அப்படி தான் இருக்காங்க. லைக் வைரமுத்து, ராதா ரவி அண்ட் தென் கார்த்தி, சிங்கர் கார்த்தி, இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரையும் மாறாமல் அதே மாதிரி தான் இருக்காங்க. பட் இதை கேட்குறதுக்கு யாருமே இல்லை. ஸோ நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து அடுத்த ஸ்டேட்டில் அந்த லாங்குவேஜஸில் இருக்கிற சாங்ஸை பாட்டு நான் இந்த மாதிரி இருக்கேன். ஸோ இந்த ஆடியோ லான்ச்சில் பண்ணது எனக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக தான் நினைக்கிறேன். பட் இவங்ககிட்டேருந்து இவ்வளோ எதிர்பார்ப்பு வருது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனதில் இருந்த துக்கத்தை மொத்தமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பயங்கர ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அவங்கள பேன் பண்ணீங்க, அகைன் சின்மய் வந்து திரும்பவும் வந்து தமிழ் சாங்ஸ் பாடணும் அப்படின்றது தான் நாங்கள்லாம் ஒரு போராட்டமாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து இப்போ தமிழ் சினிமாவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ திரும்ப அவங்க கம்பேக் கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இதுதான் இருக்க போகுது. அதாவது நம்ம மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான் ஒரு பிளான் பண்ணி தான் அவங்கள கொண்டு வந்தாங்களா அப்படின்றது இப்போ வரைக்கும் கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. என்னவோ எப்படியோங்க, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணது இப்போ நமக்கு எல்லாருமே அவங்க பேண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அவங்க வரதுக்கான வழி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. கடந்த ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்ற விஷயத்த சொல்லும் போது இது நாங்கள் பண்ணலை அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃபை வந்து லைக் வந்து வைரமுத்து சார் அண்ட் தென் கார்த்தி சார், அதுக்கடுத்து ராதா ரவி இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இவங்கெல்லாம் பண்ணலை. ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படின்ற ஆராய்ச்சியில் நம்ம பண்ண வேணாம். ஸோ இது தப்பாக இருந்தது அப்படின்னா அவங்க சைட்லேருந்து ஒரு சண்டை போட்டுருக்கலாம், நாங்கள் இந்த மாதிரி பண்ணலை, உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க சைலண்ட்டாக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிங்கரை பேன் பண்ணது நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள திரும்பவும் கொண்டு வர முடியும். ஸோ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தமிழ் ஆடியன்ஸ் நினச்சா யாரை வேணாலும் தூக்கி விட முடியும், யாரை நினச்சாலும் கீழே தள்ளிவிட முடியுங்க. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கினாங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது. இந்த மாதிரி ஒரு சதி பண்ணி அவங்கள தமிழ் ஆடியன்ஸ்க்கு யாருக்குமே தெரியாமல் பேன் பண்ணி வச்சது ரொம்பவே தப்புங்க. ஸோ ஏஆர் ரகுமான் சாருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் அவங்கள அந்த ஒரு சாங் பாட வச்சதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் திரும்பவும் அவங்க வந்து கம்பேக் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பை.